ஏஜிஎஸ் ஃபெடரல் சூப்பர் கேஷ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போத் வெல்த் கிரியேஷன் அண்ட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷனை இதால டெலிவர் பண்ண முடியுமா, இல்லை நீங்க வேற எங்கேயாவது ரியல் வேல்யூக்காக இன்வெஸ்ட் பண்ணணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ண இவங்க லைஃப் கவர் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் ஆர் மந்த் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கொடுக்கறதுனால இமீடியட் லிக்விடிட்டி கிடைக்குது. அண்ட் எவ்ரி ஃபிஃப்த் பாலிசி இயர் உங்களுக்கு கேரண்டீட் பூஸ்டர்ஸ் உங்க சேவிங்ஸ் என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாலிசி டேர்ம் எண்ட்ல லம்சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் உங்க சூஸ் பண்ணிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சர்வைவல் பெனிஃபிட்டை நீங்க எந்த டேட் ப்ரிஃபர் பண்றீங்களோ அதுல நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க, பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரீமியம் வேவ் ஆஃப் பண்ணி நாமினிக்கு இந்த பாலிசியில் என்ன பெனிஃபிட்ஸ் ஆக்டிவா இருந்தால் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த பாலிசி கண்டினியூ ஆகும். அண்ட் ஆக்டிவா இருக்கிற பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸை ஏதாவது ஒரு டியூ ப்ரீமியம் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணலாம். ஸோ இது டியூரிங் த ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஸோ ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஆன்லைன் பாலிசி ஹோல்டர்ஸ் இல்லைனா ஃபீமேல் லைஃப்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் ஹையர் சம் அஷோர்ட் இல்லை ப்ரீமியம்க்கு ஆப் பண்ணால் கூட அதுலேயுமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பட் இதில் ட்ராபேக்ஸும் இருக்கு. லைக் சம் அஷோர்ட் பார்த்தீங்கன்னா லோவர் சைடு இருக்கிறதுனால ஒரு லிமிடெட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான் இது கொடுக்கும்னு சொல்ல முடியும். சர்வைவல் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா அன்னெசரி இல்லை டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை தான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. சின்ஸ் மணி பேக் பே அவுட்ஸை நம்மளால டிஃபரும் பண்ண முடியாத காரணத்தினால ஓவரால் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதை மைண்ட்ல வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றது பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பற்றி இன்னும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை கூட ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வித் அ சம் அஷூர்ட் ஆஃப் 10 lakhs. ஸோ பாலிசி டேர்ம் 50 years with a premium payment term of 10 years and an annual premium of 1 lakh. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்லேருந்து வருது. ஃபைனல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இன்க்ளூடிங் போனஸஸ் அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம் கிடைக்கும். அண்ட் கேரண்டீட் பூஸ்டர் எவ்ரி 5 years கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற சினாரியோ 2 ரிட்டர்ன் சினாரியோ 4 and 8% per annum அப்படின்னு. ஏன் இது ப்ராஷரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாதுன்றதுனால worst and best case சினாரியோ குறிக்கிறதுக்கு 2 ரிட்டர்ன் சினாரியோ கொடுத்துருக்காங்க. 4% ரிட்டர்ன்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் 22.55 lakhs வருது. ஐஆர்ஆர் 3.02% தான். ஸோ விர்ச்சுவலி எந்த ஒரு வேல்யூ இருக்குன்னே சொல்ல முடியாது. இதே 8% ரிட்டர்ன்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் 51.58 lakhs வருது. ஐஆர்ஆர் 6%. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேரபிள் ரிட்டர்ன் இல்லை அதை விட கம்மியான ரிட்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த பாலிசியில் செவரல் லிமிடேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி லோ ரிட்டர்ன் இருக்கிறதே ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு அன்சூட்டபிள் தான் சொல்ல முடியும். அண்ட் உங்கள் சர்வைவல் பெனிஃபிட் டிஃபர் பண்ண முடியாத அந்த எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் மெச்சூரிட்டி வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ லாங் லாக்இன் பீரியடும் உங்கள் மணியை டை அப் பண்ணிடுது பாலிசி டேர்ம் எண்ட் ஆகிற வரைக்கும். ஸோ அடிஷ்னலி இதோட சம் அஷூர்டும் இன்அடிக்குவேட்டாக இருக்கிறதுனால ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தேவை, ஏதாவது அன்ஃபோர்சின் ஈவெண்ட்ஸ்லனா அப்போ இது இன்சஃபிஷியண்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் 2 ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தா இட் ஃபெயில்ஸ் டு டெலிவர். ஏன்னா இதில் லிமிடெட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்அடிக்குவேட் கவரேஜ் அண்ட் புவர் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு இது ஒரு சூட்டபிள் சாய்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுக்கிறோம். இப்போ கம்பைன் பாலிசி லைக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணியிருக்கிற ஏஜிஎஸ் பாலிசி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த அப்ரோச்சில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துலையுமே செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதில் சம் அஷூர்ட் 10 lakhs எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆனுவல் ப்ரீமியமே 15,200 தான். ஸோ இதில் பாலிசி டேர்ம் 35 yearsக்கு வருது. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. அப்போ வருஷத்துக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட் 10 yearsக்கு 84,800 rupees பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மட்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த அப்ரோச்சில். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சேவ்ட் அமௌண்ட்டை தான் இந்த சினாரியோவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியட் 10 yearsன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 yearsல நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஹை பொட்டன்ஷியலும் இருக்குது ஹை ரிட்டர்னில் அப்படின்றதுனால நம்ம ஒரு 10 years இல்லை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் லேட்டர் ஈக்விவேலன்ட் விட்ராவல்ஸும் நம்ம பண்ணுறோம். ஏன்னா சூப்பர் கேஷ் பிளானோட சர்வைவல் பெனிஃபிட்ஸ்
யூனிட்ஸை மிரர் பண்ணுறதுக்காக. ஸோ பேலன்ஸ் யூனிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் தான் நம்ம ரிடீம் பண்ணுறோம். அண்ட் தென் ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிடம்ஷனில் தான் கன்சிடர் பண்ண முடியும் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் த 1.25 lakh ஆனுவல் LTCG எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெகுலர் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் பாலிசிக்கு சிமிலராகவே நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்க்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் IRR 7.11% வருது, மெச்சூரிட்டி வேல்யூ 98.52 lakhs வருது. ஆல்மோஸ்ட் சூப்பர் கேஷ் பிளானோட டபுள் த ரிட்டர்ன்னே சொல்லலாம். ஸோ பியாண்ட் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்களுடைய ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அஸ் பர் யோர் பர்சனல் ஃபினான்ஷியல் நீட்ஸ். இன்சூரன்ஸ் பிளானில் இருக்க ரிஜிட் பியர்ஸ் மாதிரி கிடையாது. அண்ட் ஏஜிஎஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ், லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவர்னால அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுச்சு. பட் இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷனில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு இது இன்னும் எஃபெக்டிவான எஃபிஷியன்ட் சாய்ஸாக தான் இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஏஜிஎஸ் ஃபெடரல் சூப்பர் கேஷ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசி சர்வைவல், மெச்சூரிட்டி அண்ட் லைஃப் கவரேஜ் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு பாலிசி இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதில் கேரண்டீட் போர்ஷன்ஸும் இருக்குது, நான் கேரண்டீட் போர்ஷன்ஸும் இருக்குது. அடிஷ்னலாக இந்த பிளானில் எவ்ரி 5 years கேரண்டீட் பூஸ்டர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது சர்வைவல் பெனிஃபிட் ஆனுவலி வேரி ஆகும். ஸோ கேஷ் ஃப்ளோவில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ இந்த அன்பிரடிக்டபிலிட்டினால சர்வைவல் பெனிஃபிட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்மளால் இயர் மார்க் பண்ணி வைக்க முடியாது அண்ட் மே ஆஃபன் லீட் டு டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங் ஒன்லி. ஸோ எசென்ஷியலி இந்த பிளான் ஒரு பேசிக் மணி பேக் பாலிசி மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் இது டெலிவர் பண்ணுது, ஒரு இன்அடிக்குவேட் சம் அஷ்யூர்ட் தான் ஆஃபரும் பண்ணுது. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டஸ் லிட்டில் டு பில்ட் லாங் டேர்ம் வெல்த் அண்ட் இதோட இன்சூரன்ஸ் கவரேஜ்மே இன்சஃபிஷியன்ட் தான் ஃபார் ட்ரூ ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் அ ஃபார் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் சொல்லலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்கள் ஃபேமிலியை செக்யூராக வச்சுக்கிற ஹை கவரேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அலாங் சைடு இதே மாதிரி நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோமே பில்ட் பண்ணலாம் உங்களுடைய கோல்ஸ், டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன் ஷார்ட் உங்கள் இன்சூரன்ஸோட சேவிங்ஸை மிக்ஸ் பண்ணாதீங்க. எந்த ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் உங்களுக்கு ரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் ஜேர்னிக்கு ஒரு ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.